வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்ற மாதிரி சத்தான ராஜ்மா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கூடவே கொஞ்சம் ஆயிலும் ஊற்றிக்கோங்க. 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, கொஞ்சமாக கிராம்பு, ஏலக்காய் போடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வதக்குங்க. 2 சின்ன தக்காளியும் மீடியம் சைஸ் தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கீறி போடுங்க. ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுறேன். இது பார்த்திங்கன்னா ராஜ்மா. இதை 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி உடைக்கிற அளவுக்கு நல்லா வேக வச்சு சேருங்க. ராஜ்மா பீன்ஸை கண்டிப்பாக வேக வச்சுட்டு தான் நீங்கள் சேர்க்கணும் குக்கரில் பண்ணுறதுனால. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்து நல்லா வதக்குங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணுறேன். இது கூட ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிரும் சேருங்க. தயிர் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அசல் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருங்க. மிளகாய்த்தூள் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேருங்க, அல்லது பிரியாணி மசாலா கூட சேருங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். மஞ்சள் தூள் உங்களுக்கு மஞ்சள் கலரில் வேணும்னா மஞ்சள் தூள் சேருங்க. நான் மஞ்சள் கலரில் வேண்டாம் அப்படிங்கிறனால சேர்க்கலை. 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். 1 கப் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 2 கப் தண்ணி ஊற்றணும். 2 கப் ஊற்றுனீங்கன்னா குழஞ்சி போயிடும். அதனால் 1 கப் எடுத்திங்கன்னா 1.5 கப் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. இப்போ நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கிளறி விடுங்க. உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா விசில் போட்டுக்கலாம். 2 விசில் வச்சுட்டு அப்படியே தம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. 2 விசில் வச்சுட்டு அப்படியே தம்மில் வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா உதிரியாக வந்திருக்கு. ரொம்ப சத்தான ராஜ்மா பிரியாணி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.